Hi students, welcome to Guna Max. Exercise 3.10ல first question. ஒரு quadratic equation கொடுத்துட்டு factorization methodல solve பண்ண சொல்றாங்க. அப்போ solveனா இந்த equation இருக்கிற unknownோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ unknownனா இங்கே x ஓட வேல்யூ கேட்குறாங்க. என்ன மெத்தடில்? ஸோ factorization மெத்தடில் இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது 4x square minus 7x minus 2 equal to 0. So, எப்படி factorize பண்ணுவோம்? So, x square ஓட coefficient into constant. இப்போ x ஓட coefficient இருக்குங்க 4 இருக்கு. இப்போ 4 into minus 2 multiply பண்ணா 8. இப்போ multiply பண்ணா minus 8 வரணும். add பண்ணா minus 7 வரணும். add பண்ணா minus 7 வரணும். அப்போ என்ன எடுக்கலாங்க? minus 8 எடுக்கலாம் plus 1 எடுக்கலாம். அப்போ minus 8ல plus 1 போச்சுன்னா minus 7. minus into plus minus 8 ones are 8. எப்பவுமே factorize பண்ணும்போது coefficient இருந்தால் அந்த coefficient டிவைட் பண்ணும். x ஓட coefficient இங்கே 4. minus 8 by 4 இங்கே 1 by 4. இது 4ஆல் கேன்சல் பண்ணால் அது 1 times இது 2 times. அப்போ இங்கே ஆன்சர் பார்க்கும்போது x minus 2. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு minus 2. நெக்ஸ்ட் இங்கே 1 by 4 இருக்கு. எப்பவுமே டினாமினேட்டர் நம்பர் இருந்தால் இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு முன்னாடி அந்த நம்பரை போடணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன போடணும்? 4 போடணும். அப்போ 4x இங்கே என்ன 1 இருக்கு? ப்ளஸ் 1 ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அந்த மல்டிப்ளேஷன் இருக்குனால இந்த 0 தனித்தனியாக போடலாம். இப்போ தனித்தனியாக 0 போட்டால் x minus 2 equal to 0 when x equal to minus 2 become plus 2 மாறும். அப்போ x ஓட வேல்யூ 2. அப்போ இங்கே பார்க்கும்போது 4x plus 1 equal to 0. இப்போ 4x equal to plus 1 become என்னவா மாறும்? minus 1 மாறும். நமக்கு தேவை x தான் தேவை. அப்போ மல்டிப்ளை போச்சுன்னா டிவைடாக மாறும். அப்போ x equal to minus 1 by 4. அப்போ therefore அப்போ x equal to minus 1 by 4 comma 2. ஸோ சால்வ் பண்ணால் அதில் இருக்கிற வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாகவே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்கே பி இருக்கிறதுனால பி ஸ்கொயர் இருக்கணும், பி இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். அது மாற்றலாத என்ன இருக்குங்க? 3 into பி ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு பி into பி ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் இந்த 3 உள்ள கொண்டு போகலாம். 3 உள்ள கொண்டு போனால் 3 into p ஸ்கொயர் 3p ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 6 ஆர் 18 ஈக்குவல் டு இந்த p உள்ள கொண்டு போகிறேன். p into p ஸ்கொயர் p into 5 என்ன வருங்க? 5p வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் இந்த கொண்டு வந்து என்னவா மாறினா ப்ளஸ் ரெண்டுமே மைனஸாக மாறும். அப்போ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 3p ஸ்கொயர் மைனஸ் 18 plus p square become minus p square plus 5p become minus 5p equal to 0. இப்போ லைக் டேர்ம்லாம் சால்வ் பண்ணலாம். இங்கே 3p ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் p ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3pயில் 1p போச்சுன்னா வருங்க 2pயா? இப்போ 2p ஸ்கொயர். அடுத்து 5pன்னு பார்க்கும்போது மைனஸ் 5p இருக்குது. கான்ஸ்டன்ட்டு மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ தான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துருக்குது. ஓகேவா? அப்போது பி ஸ்கொயரு பி கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? இந்த பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ 2 into மைனஸ் 18 மல்டிப்ளை பண்ணால் வரீங்க மைனஸ் 36. இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம்? மைனஸ் 9 எடுக்கலாம், ப்ளஸ் 4 எடுக்கலாம். அப்போ மைனஸ் 9ல் ப்ளஸ் 4 போச்சுன்னா மைனஸ் 5. நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 4s are 36. இங்கே பி ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 இருக்குது. அப்போ ரெண்டு டேர்மையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ மைனஸ் 9/2 ப்ளஸ் 4/2. 9/2 கேன்சல் பண்ண முடியாது. இந்த 4/2 கேன்சல் பண்ணால் 2 1s are, இது 2 2s are. ஸோ டினாமினேட்டர் நம்பர் என்ன பண்ண சொல்லிருக்கு? வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லிருக்கு. இங்கே என்ன வேரியபிள்? பி. அப்போ 2p மைனஸ் 9 2p மைனஸ் 9 இன்ட்டு இங்கே 2 இருக்கா? அப்போ என்ன வரீங்க? p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் 2p மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ 2p ஈக்குவல் டு மைனஸ் 9 ஈக்குவல் டு என்னவா மாறும்? ப்ளஸ் 9ஆக மாறும்.
அப்போ p equal to 9/2. ஸோ மல்டிப்ளை 2 போச்சுன்னா டிவைடாக மாறும். அதே மாதிரி தான் இங்கே. அப்போ இங்கே p plus 2 equal to 0 and p equal to -2. ப்ளஸ் 1 போச்சுன்னா -2 மாறும். அப்போ therefore p யோட வேல்யூ என்னடான்னா -2,9/2. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. root of a into a minus 7 equal to 3 root 2. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாவே இல்லை. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ரூட் கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்ணுறதுனா ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ ரெண்டு சைடில் ஸ்கொயர் பண்ணால் a into a minus 7 ஹோல் ஸ்கொயரா ஈக்குவல் எங்கன்னா வரீங்க 3 root 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன வரீங்க a into a minus 7 ஈக்குவல் டு இங்கே மல்டிபிகேஷன் இருந்தால் அந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே காமன் அர்த்தம். அப்போ இங்கே 3a ஸ்கொயர் பண்ணால் 9, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆச்சுறான்னா வெறும் 2 வரும். நெக்ஸ்ட் இந்த ஏவை உள்ள கொண்டு போனால் a into a ஸ்கொயர், a into -7 -7a. இங்கே 9 2s are 18 plus 18 become -18 மாறும் ஈக்குவல் டு 0. இப்போ தான் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக வந்திருக்கு. ஏன்னா a ஸ்கொயரு a கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ஒரு கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட். அப்போ 1 into -18 மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். அப்போ என்ன எடுக்கலாங்க -9 + 2. அப்போ -9ல் +2 போச்சுன்னா -7. இங்கே மைனஸ் into ப்ளஸ் மைனஸ் 9 8 9 2s are 18. ஓகேவா? இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னா டேரெக்டாக அப்படியே எழுதலாம். அப்போ என்ன வரீங்க a minus 7 a minus 9 into a plus 2 equal to 0. இங்கே தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் a minus 9 equal to 0 and a equal to -9 become +9 மாறும். Similarly அதே மாதிரி தான் இங்கே a plus 2 equal to 0 and a equal to +2 become -2 மாறும். அப்போ a வேல்யூ -2, +9. Fourth subdivision √2 x square plus 7x plus 5 √2 equal to 0. சம் நல்லா கவனிங்க. ஏன்னா ரஃப் ஒர்க்கு தான், ரஃப் ஒர்க்லேயே சமம் முடிஞ்சிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் அதான் மல்டிப்ளை பண்ணும். கரெக்டாக இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது √2 into 5 √2. ஸோ √2 into 5 √2. அது சிம்ப்ளிஃபை பண்ண முதல்ல √2 into √2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். கரெக்டாக √2 into √2 வந்து √2 ஹோல் ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல்ஸ் வெறும் 2 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எக்ஸ்கோட கோஎஃபிஷியன்ட் √2, இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 5 √2. இப்போ √2 into √2 மல்டிப்ளை பண்ணால் √2 ஹோல் ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் வெறும் 2 வரும். அப்போ 5 2s are 10. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணால் 7 வரணும். ஆட் பண்ணால் 7 வரணும். இப்போ 5 2 5 + 2 7 5 2s are 10. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குங்க கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் இருந்தால் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரணும் இங்கே 5/√2. நெக்ஸ்ட் இங்கே 2/√2 வரும். இது சிம்ப்ளை பண்ண முடியாது. அந்த 5/√2 அப்படியே இருக்கட்டும். இந்த 2வை எப்படி எழுதலான்னு பாருங்க √2 into √2. கரெக்டா? ஏன்னா √2 into √2 தான் வந்து 2. கரெக்டா? அப்போ √2 into √2 /√2 வரும். அப்போ இந்த √2வும் இந்த √2 கேன்சல் ஆச்சுட்டோம்னா அங்கே வெறும் √2 வரும். அப்போ டினாமினேட்டரில் நம்பர் வந்து என்ன பண்ணும் வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே என்ன வேரியபிள் எக்ஸு. அப்படின்னா இங்கே √2x + 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குங்க வெறும் √2 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க x + √2 equal to 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் √2x
plus 5 equal to 0. So root 2x equal to plus 5 become minus 5 மாறும். இந்த மல்டிப்ளை போச்சுன்னா டிவைட் மாறும். அப்போ x equal to minus 5 by root 2. ஸோ இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது x plus root 2 equal to 0 when x equal to plus root 2 become minus root 2 மாறும். அப்போ x ஓட வேல்யூ minus root 2. Next, fifth subdivision. Solution. So 2x square minus x plus 1 by 8 equal to 0. முதல்ல LCM எடுப்போம். இப்போ LCM பார்க்கும்போது 8. அப்போ இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் 8 2s are 16x square. 8 into minus x minus 8x plus 1 equal to 0. அப்போ டிவைடில் இருக்க 8 நம்ம என்ன மாறும்? மல்டிபிகேஷன் மாறுமா? அப்போ 16x square minus 8x plus 1 equal to 0 into 8 வரும். அப்போ 0 into any number 0. அப்போ என்ன வருங்க? 16x square minus 8x plus 1 equal to 0. இப்போ இது குவாட்ரேட் ஈக்குவேஷன் வந்துச்சு. என்னன்னா x ஸ்கொயர் x கான்ஸ்டன்ட். எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க? x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இன்டு கான்ஸ்டன்ட். அப்போ 1 into 16 மல்டிப்ளை பண்ணா plus 16. ஆட் பண்ணா மிடில் டேர்ம் என்ன இருக்குங்க? -8. மிடில் டேர்ம் என்ன இருக்குங்க? -8. அப்போ எப்படி பிரிக்கலாம் அதை? -4 அப்போ -4யும் -4யும் ஆட் பண்ணா -8. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16. இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 16. அந்த 16ஆல டிவைட் பண்ணும். அதை டிவைட் பண்ணா இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். கரெக்டா? அப்போ என்ன வருங்க? டினாமினேட்டர் நம்பர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன்? வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கிறேன். இங்கே என்ன வேரியபிள்? எக்ஸ். அப்போ இங்கே 4x என்ன 1 -1. அதே மாதிரி தான் அங்கேயும். அப்போ என்ன இருக்குங்க? 4x -1 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் 4x -1 equal to 0, 4x equal to -1 become +1 மாறும். மல்டிப்ளை 4 போச்சுன்னா டிவைட் மாறும். அப்போ x equal to 1/4. சேம் இங்கே அதே தான். இப்போ 4x -1 equal to 0, 4x equal to -1 become +1 மாறும். மல்டிப்ளை 4 போச்சுன்னா டிவைட் மாறும். அப்போ x equal to 1/4. செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினில் ஒரு வாலிபால் கேம் வந்து வைக்கிறாங்க. அந்த வாலிபால் கேமில் வந்து எத்தனை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் மொத்தம் எத்தனை கேம் வைக்கிறாங்கன்னா 15 கேம்ஸ் வைக்கிறாங்க. அப்போ 15 கேம்ஸ் வைக்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டீம் பார்ட்டிசிபேட் வச்சிங்களேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த ஏ டீம் என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு டீம் கூட விளையாடணுமா? அப்போ ஏ வந்து பி கூட விளையாடணும், ஏ வந்து சி கூட விளையாடணும், ஏ வந்து டி கூட விளையாடணும். அதே மாதிரி தான் பி வந்து சி கூட விளையாடணும், பி வந்து டி கூட விளையாடணும், அதே மாதிரி சி வந்து டி கூட விளையாடணும். இப்படி விளையாடினா வந்து இந்த கேமில் மொத்தமாக வந்து எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மொத்தமாக எத்தனை கேம் வைக்கிறாங்க? 15 கேம்ஸ். ஓகே, இங்கே மொத்தமாக எத்தனை கேம்ஸ்? இங்கே 15 கேம்ஸ். அப்போ இங்கே ஜி ஆஃப் என்னோட வேல்யூ தான் வந்து 15. இங்கே ஜி ஆஃப் என்னோட வேல்யூ தான் வந்து 15. அந்த கேம் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா g of n equal to n square minus n by 2 அந்த கேமை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே g of n equal to n square minus n by 2. இங்கே g of n ஓட வேல்யூ என்ன? 15. அப்போ இந்த g of n க்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணலாம். சம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு n square minus n by 2. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15 into 2 13 வரும். ஈக்குவல் டு n square minus n. இது ஈக்குவேஷனாக மாற்றலாம். இப்போ n square minus n plus 30 become minus 30 மாறும். ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. ஓகேவா? அப்போ n ஸ்கொயரு n கான்ஸ்டன்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் -30 வரணும். ஆட் பண்ணால் -1 வரணும். அப்படின்னா 6 எடுக்கலாம், +5 எடுக்கலாம். ஓகேவா? அப்போ -6 +5. அப்போ ஆட் பண்ணால் -1. அப்போ -6 + 5 -1. மைனஸ் இன்டு ப்ளஸ் -6 5s are 30. அப்போ இங்கே வரும்போது n - 6 into n + 5 equal to 0. இது தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் n - 6 equal to 0 and n equal to +6.
ஏன்னா -6 become +6 மாறும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது n + 5 = 0 when n = +5 become -5 மாறும். நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். ஏன்டான்னா அங்கே எத்தனை டீம் விளையாடுனா -5 டீம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அப்போ எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்னா 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. செபுரானா செக் பண்ணி பார்த்துலாம். எத்தனை டீம் மொத்தம்? 6 டீம் இல்லையா? ஸோ A, B, C, D, E, F 6 ஆயிடுச்சா? 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னேன், ஒரு டீம் அங்கே விளையாடுறான்னா ரிமைனிங் இருக்க எல்லா டீம் கூட அவங்க விளையாடணும். கரெக்டா? அப்படின்னா வரீங்க 1, 2, 3, 4, 5. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 5. நெக்ஸ்ட் இந்த பி இந்த டீம் என்ன பண்ணணும்? சி கூட விளையாடணும், டி கூட விளையாடணும், இ கூட விளையாடணும், எஃப் கூட விளையாடணும். அப்போ இங்கே 1, 2, 3, 4. அப்போ இங்கே 4. நெக்ஸ்ட் அடுத்த கேம் பார்க்கும்போது சி. அப்போ சின்னு பார்க்கும்போது 1, 2, 3. இங்கே 3 வரும். அடுத்த டி பார்க்கும்போது எத்தனை 2 இருக்கா? அப்போது 1, 2. நெக்ஸ்ட் ஈன்னு பார்க்கும்போது இது எஃப் கூட விளையாடும். அப்போ 1. ஆட் பண்ணி பாருங்க. 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 1 15. புரிஞ்சுதா?